இன்னைக்கு நம்ம என்எஸ்சி மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாளாக என்எஸ்சி மார்க்கெட் வீடியோ போடல. ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காது ஸ்டாக்கு. ரொம்ப பொறுமையாக தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு 40 டேஸ் 2 மந்த் 3 மந்த்து கூட ஆகலாம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. அதனால தான் மோஸ்ட்லி இந்த வீடியோஸு அந்தளவுக்கு வராது. நான் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே, அன்னைக்கு நம்ம போட்ட வீடியோவை கொஞ்சம் பேக்கில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ லிஸ்ட்டில் தான் இருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா என்எஸ்சியில் தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் பொறுக்கி உங்களுக்கு வச்சிட்ருப்பேன். இது ஃபில்டர் ஆகி வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பெய்டன் ஃபின் சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா பை எடுத்திருந்தோம். சின்ன ப்ராஃபிட் 1 பாயிண்ட் வந்திருக்கும். 1/2 பாயிண்ட் தான் நினைக்கிறேன். பையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த லெவல் போகுதுன்னு வாட்ச் பண்ணலாம். 2வது இந்திரா பிரசாத் கேஸ் பை கொடுத்துருந்தோம். இது பை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எப்போ பை கொடுத்தோம்? 20ஆம் தேதி 394 பை கொடுத்தோம். 418 இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்டுக்கு மேலே. ஓகே, அடுத்தது நாட்கோ 740 சம்திங் கொடுத்துருப்போம். 745 கிட்ட. இப்போ 820 இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் க்ளோஸ் பண்ணல, நம்ம வாட்ச் பண்ணலாம். எப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், அதானி ஃபஸ்ட்டு ஒரே இது மட்டும் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதானி போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா 700 இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தோம். இது கிடையாது, போர்ட் ஸ்பெஷலா அதானி டோட்டல் கேஸ். கரெக்ட், டோட்டல் கேஸில் இது 2 என்ட்ரி எடுத்துருந்தோம். 3 என்ட்ரி, 2 என்ட்ரி தான். 2 என்ட்ரி எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் 750 சம்திங் கிட்ட. ஓகே, அதை காமிச்சிருப்போம் உங்களுக்கு. 750 க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போயிருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இப்படி கூட ரிவர்ஸ் போகலாம். நம்மளுக்கு தேவையான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டீசெண்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதை தான் சொல்ல வரேன். இதில் ஒன்றே மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது பிஎன்சி. இது ஆக்சுவலி கிடையாது, க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக ரிவர்ஸ் வரும்னு பார்த்தோம். ரிவர்ஸே வரல, மேலே போயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தேன். வீடியோ போடாமல் தான் க்ளோஸ் பண்ணதுக்குன்ட்டு. அடுத்தது ஜிஹெச்சிஎல். எந்த இடத்துல 500 சில்லற சம்திங் என்ட்ரி கொடுத்துருந்தோம். 532. இப்போ 604 வந்திருக்கு. 100 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 100 80 பாயிண்ட் வந்திருக்கு. இது எந்த லெவலுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதில் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க. ஒரு 20 ஸ்டாக் 20 ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, விமார்ட் 1700 1000 சம்திங் 1650 பை பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. 2000 300 பாயிண்ட்டு சம்திங், 350 பாயிண்ட்டு சம்திங் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் விமார்ட்டை. ஓகே, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. நான் எதுவும் ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் எதுவுமே காமிக்க போகிறதில்ல. ஏன்னா நான் என்னோடய லிஸ்ட்டு வந்து நிறைய இருக்குது, ட்ரேடிங் லிஸ்ட்டு. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் பொறுக்கி உங்களுக்கு என்னென்ன காமிச்சிருக்கனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி என்ன எண்டு வரைக்கும் வருது, ப்ராஃபிட் ஆகுதா, ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பை என்ட்ரி எடுக்குதா அப்படின்னு என்ட்ரியை மட்டும் காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எடுக்கலைன்னா க்ளோஸ் பண்ணிகிட்ருப்போம். பை ஆகிருந்ததுன்னா அது எந்த லெவலுக்கு போய் ப்ராஃபிட் ஆகுதா, லாஸ் ஆகுதான்ட்டு காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இது இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதில்
பார்க்கலாம். ஓகே. அடுத்தது ஃபின் சர்வீஸ். ஓகே. இதில் ஃபின் ஆர்கானிக் ஃபைன் ஆர்கானிக் இதில் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி கொடுத்துருந்தோம். நல்லா மேலே போயிட்டு நம்ம என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா விமார்ட் முடிச்சாச்சு. ஃபைன் ஆர்கானிக் வந்து 4640 கொடுத்துருந்தோம் நம்ம. இப்போ 5000 சம்திங் 800 பாயிண்ட் 700 பாயிண்ட்னு வைங்களேன், 700 பாயிண்ட் சம்திங் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் 2 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 2 ஷேர் வரும்னு வச்சுக்கங்களேன். 2 வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% 1600 1700 சம்திங் வந்துட்டுருக்கும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ப்ராஃபிட்டு. ஒரு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 1500 அடுத்த மாதம் சம்பளம் மாதிரி ஒரு ஷேரில் எடுத்துன்னு போய் நேர்ந்துடலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது பெட்ரோநெட் 2 என்ட்ரி 10,000 இங்கே ஒரு 20,000 லாட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 20,000 ரூபாய்க்கு எத்தனை ஷேர்னு நீங்களே கவுண்ட் பண்ணிங்க. ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிங்க. பொறுமையாக திருப்பியும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். பெட்ரோநெட் வந்து 189 என்ட்ரி போட்டிருந்தோம். அடுத்த என்ட்ரி ஒன்று கிடச்சிருக்கு, அதை நம்ம போடல. நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க. இன்னும் க்ளோஸ் ஆகலை. இதை எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ட்டு நான் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் போட முடிஞ்சால் போடுறேன். இது நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நான் இன்னும் நிறைய ஆட் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் ஒரு வியூஸ் கூட வரவே மாட்டுது. சரி, அதனால் ஓகே, இதை ஸ்டார்டிங் வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணலான்ட்டு வீக்லி ஒன்ஸு என்எஸ்சி போட்டுனுக்கிறேன். அதே ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அது ஏன்னா மூமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அந்தளவுக்கு போர் அடிக்காது. இது பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டே கிடைக்கும். ஆனால் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் ரீச் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது இது எக்ஸலோ சொல்யூஷன். ஓகே, இதில் பை என்ட்ரி கொடுத்துருந்தோம். பை என்ட்ரி எக்ஸலோ வந்து 1260. இப்போ ஒரு 40 பாயிண்ட் ஏறி இருக்கு, போகும், மேலே போகும் கண்டிப்பாக, பார்க்கலாம். அடுத்தது கேம்லின் ஃபின் 128 134, ஒரு 4 பாயிண்ட் ஏறி இருக்கு. 10,000 20,000 என்ட்ரி கொடுத்து நல்லா மேலே போகுது, பார்க்கலாம். இது இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும். 155 வரைக்கும் வரும் கண்டிப்பாக, பார்க்கலாம் இது எந்த லெவல் போகுதுன்ட்டு. அடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருந்தது வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு 10,000 20,000 30,000 போட்டு என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட் லாஸ் கிடையாது, ஜீரோவில் இருக்குது ஆல்மோஸ்ட். இது ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோவில் வரும். இதில் எந்த லெவல் போகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுவேன் எப்போ முடியுதுன்ட்டு. வாட்ச் பண்ணுங்கள். இது அன்றைக்கி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் மேட்ரிமோனி. இது ரீச் ஆகலை நம்மளுக்கு, க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா 2 லாட்டு 2 ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நல்ல ஸ்கிரிப்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேன், ஏத்தர் 2 3. இந்த 3 பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் ஆகிருக்கு. இது 30,000 10,000 20,000 30,000. உங்களுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதோ, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு 10,000 20,000 30,000 சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் 1000 2000 3000 அந்த மாதிரி லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் பிரகாரம் போட்டிங்கன்னா என்ன ப்ராஃபிட் ஆகுதுன்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க. என்னோட கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான இன்வெஸ்டர், அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளத. 30னா பார்த்துங்க என்ன ப்ராஃபிட் ஆகிருக்குன்ட்டு. இது இன்னும் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகும் போது நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது இது வந்து
இது அப்டேட்டே ஆகலை. ஓகே, இது கிடையாது. அடுத்தது இதுவும் வரல. அன்றைக்கி ஆட் பண்ணேன் உங்கள் எதிர ஃப்ரெஷ்ஷான, அதுக்கப்புறம் எதுவும் வரல. ஓகே, அடுத்தது இதுவும் கிடையாது. இதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான வரத்தை ஆட் பண்ண முடியாது. இதில் நம்ம என்ட்ரி மேட்ச் ஆகலை, இந்த ரெண்டும் மேட்ச் ஆகலை. அதனால் இதை வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகுமா? இல்லை, கண்டிப்பாக வராது. க்ளோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வரலாம், வெயிட் பண்ணலாம். பேடிஎம்மில் அன்றைக்கி 2 லாட்டு சொல்லியிருப்பேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இதில் 0, ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1760 கண்டிப்பாக ரீச் ஆகும். இது வந்து அன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்தோம் மீன்ஸ் அன்றைக்கி தான் ஆட் பண்ணோம். ஆனால் இந்த ஆட் பண்ணதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இதை வந்து லாஸில் போயிட்டுருக்கு, இது ப்ராஃபிட் ஆகுதான்ட்டு உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நான். எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்ட்டு. இதை நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்த மாதிரியே கணக்கு போட்டுக்கலாம். ஓகே, என்ட்ரி எடுத்திருக்கோம், லாஸு, என்ட்ரி எடுத்திருக்கோம், லாஸு, என்ட்ரி எடுத்திருக்கோம், லாஸு. லாஸில் தான் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். 30,000 50,000 கிட்ட 60,000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன். இது ப்ராஃபிட்டில் போதான்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம எஜுகேஷன் தான், லேர்னிங் பர்பஸ் தான் இது ஃபுல்லாகவே. யாரும் இன்வெஸ்ட்லாம் பண்ண போதில்ல. என்ன நடக்குதுன்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் சாஃப்ட்வேரில். ஓகே, அடுத்தது 2 என்ட்ரி ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் தான். இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் மைனஸ் ஓடுது, ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அன்றைக்கி கிடைக்கல, இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஓகே, இது எந்த லெவல் போகுதுன்ட்டு வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல் இது கிடையாது, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதுதான். இது எதாவது புதுசாக வந்திருக்கான்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் டாட்டா டெக்கு. ஓகே, அடுத்தது ஃப்ளேர், அப்புறம் மகாராஷ்டிரா ஸ்கூட்டரா. ஓகே, ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பார்த்தீங்கன்னா எது ஓகே, ரெடியாக இருங்க. அக்ஷார் ஸ்பிரின்டெக்ஸ் லிமிடெட். ஓகே, அடுத்தது கஷ்டம்தான் வரத்துக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மூமெண்ட்டு கொடுத்ததுன்னா நல்லாயிருக்கும். சரி, பார்க்கலாம் என்னன்ட்டு. இது வந்து புது ஃப்ளேர் வெயிட் புதுசாக வந்திருக்கான். இது பார்க்கலாம், இது என்ன நடக்குது. 4 தானே ஆட் பண்ணோம். டாட்டா டெக்னாலஜிஸ் லிமிடெட், டெக்னாலஜிஸ். ஓகே, இது பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு ரிவர்ஸ் ஆகும். டாட்டா நல்ல ஷேர் தான், புதுசாக வந்திருக்காங்க உள்ள. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த இயர் ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த இயர் ஃபுல்லாகவே என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாம், எல்லாமே நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறோமா, நடுவில் என்னென்ன பிரச்சனை வருது, வார் நடக்குதா, என்னென்ன பிரச்சனை வருது, யூஎஸில் என்ன நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, அது எல்லாத்தையும் நம்ம வர போகிற வீடியோஸில் ப்ராஃபிட்டாக லாஸான்ட்டு நம்ம ஓவரால் 1 இயருக்கு ட்ராவல் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், பாய்.